எனது பாரதம் அமர பாரதம். இந்த ஊரில் தான் சார் மகான்கள் எதையும் உண்மையை ஏற்றுக்கிட்டாங்க. பேதம் பார்க்காம இருப்பது தான் பாரஸ்கல்லினுடைய இயல்பு. அன்புக்குரியவர்களே, அவன் இன்றி ஓரணுவும் அசையாது என்கின்ற எல்லாம் வல்ல ஆண்டவனுடைய திருப்பாதத்தை பற்றி இன்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றோம். பொதுவாக ஒவ்வொருத்தரும் இந்த மண் இருக்கு பாருங்க, இது ரொம்ப உயர்ந்தது அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். இந்தியாவில் இருப்பவர்களெல்லாம் இந்தியர்கள் அல்ல. எவருடைய ஆத்மாவில் இதயத்தில் இது என் தேசம் என்கின்ற உணர்வு வேண்டும். சுவாமி விவேகானந்தருடைய எனது பாரதம் அமர பாரதம், எனது பாரதம் அமர பாரதம் அப்படிங்கிற அந்த புத்தகத்தினுடைய சொற்களை படித்தாதான் இந்த பூமி எப்பேற்பட்ட பூமின்னு தெரியும். பாரதி கூட சொல்லுவான், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடு, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடு, இது வந்தனை கூறி மனதில் நிறுத்தி வாயுற வாழ்த்தேனோ. இந்த தேசத்தை பற்றிய ஒரு ப்ரௌடு, ஒரு பெருமை, ஒரு சுய கௌரவம் வேணும்ல, செல்ஃப் எஸ்டீம்பாங்கல்ல, அது நமக்குள்ளே வரணும். ஏன்னா இந்த ஊரில் தான் சார் மகான்கள் எதையும் உண்மையை ஏற்றுக்கிட்டாங்க. நான் ஒரு கதை சொல்கிறேன் பாருங்கள், இதை கொஞ்சம் நுட்பமாக நீங்கள் கேட்கணும். இன்றைக்கி சுவாமி விவேகானந்தர், உங்களுக்கு தெரியும், சிகாகோவில் போய் தான் ஆற்றிய உரையால் வெற்றியை பெற்றார். உலகமெல்லாம் இருக்கக்கூடிய மாமனிதர்கள், பத்திரிகைகள், ஊடகங்கள் எல்லாம் அன்றைக்கு இருந்தவை பாராட்டியது. அவர் பாரத தேசத்திற்கு வந்தபோது எல்லாரும் பாராட்டு விழாக்களை அங்கங்கே எடுத்தார்கள். அப்போ ஜெய்ப்பூருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன சமஸ்தானத்தில் அவருக்கு ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு இருந்தது. அன்று மாலை நிகழ்வு. அவர் மதியம் வந்துட்டார் அந்த ஊருக்கு. வந்ததுக்கப்புறம் ஒரு அழைப்புதல் கொடுக்குறாங்க. அதில் வரவேற்பு நடனம் அப்படின்னு ஒரு பெண்ணுடைய பேர் இருந்தது. அந்த ஜெய்ப்பூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சமஸ்தானத்துக்கு அருகில் நடந்தக்கூடிய அந்த பாராட்டு விழாவில் வரவேற்பு நடனம். அந்த பொண்ணு பேர் என்னன்னா, அந்த ஊரில் இருந்த தலைமை ஒரு விலை மாதர். சுவாமி இதை படிச்சுட்டார். சிகாகோவில் போய் பேசிட்டு வரேன், 5 புலன்களையும் அடக்கி ஆள்றேன், முற்றும் துறந்த முனிவர்னு என்னை ஊர் கொண்டாடுது, எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடி வரவேற்பு செய்யலாமா அப்படின்னு கோச்சிக்கிட்டு அந்த அரங்கத்தில் வெளிப்பகுதியில் புல்வெளியில் போய் அமர்ந்துட்டார். நடந்த உண்மை. சரியாக 5:30 மணி அந்த பெண்மணி வந்தால், ஒப்பனை அறைக்குள்ளே போனால், பக்கத்தில் இருந்த தம்பராவை எடுத்தா, பக்த மீராவினுடைய ஒரு அபங்க பாடலை பாடிக்கிட்டே தன்னுடைய நடனத்தை ஆடத் தொடங்கிட்டா. அந்த பாடல் வரிகள் என்ன தெரியுமா? பாரஸ்கல்னு ஒரு கல் உண்டு. அந்த பாரஸ்கல்லினுடைய இயல்பு என்னன்னா, இறைவன் கர்ப்பகிரகத்தில் இருக்குல்ல, அதை ஒரு பீடம் இருக்கும். அந்த பீடத்தையும் இறைவனையும் இணைக்கிறது ஒரு உலோகம். அந்த உலோகத்து மேலே இந்த கல் பட்டுச்சுன்னா அந்த உலோகம் தங்கமாக மாறிடும். நம்ம கசாப்பு கடையில் இறைச்சி எல்லாம் வெட்டுவாங்கல்ல, அந்த இரும்பு அருவா மேலே இந்த பாரஸ்கல் பட்டாலும் அது தங்கமாக மாறிடும். இந்த பீடத்துக்கும் இந்த இறைச்சியை வெட்டக்கூடிய இரும்புக்கும் பாரஸ்கல் வித்தியாசம் பார்க்குறதில்ல. ஏன்னா அதோடைய தன்மை அப்படி. இவ பாடுறா, சுவாமி விவேகானந்தரே, நீ உண்மையான பாரஸ்கல்லாக இருக்கலாம், நான் இறைச்சி கடையில் வெட்டக்கூடிய அருவாளாக இருக்கலாம், ஆனால் பேதம் பார்க்காம இருப்பது தான் பாரஸ்கல்லினுடைய இயல்பு. இன்றுமா கோபம் என்னை நீ ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது தர்மமானு பக்தமீரா பாடலை அப்படி முடிக்கும்போது விவேகானந்தர் உள்ளே வந்து அப்படியே கண்ணில் தார தாரையாக ஜலத்தை கொட்டி அழுவார். அம்மா, எனக்கு இந்த காவியை தந்தது ராமகிருஷ்ண பரமஹம்சா, ஆனால் ஞானத்தை தந்தது என் தாயார் வெடுவில் இருக்கக்கூடிய நீ அல்லவோ. யார்? சிகாகோ கொண்டாடிய ஞானி, உலகம் கொண்டாடிய ஞானி, ஒரு தாசி பெண்ணினுடைய வார்த்தைகளை கேட்டு
இறங்கிப்போய் அன்னை என்றால் யாரிடத்தில் அறம் இருக்கிறதோ, உண்மை இருக்கிறதோ, தர்மம் இருக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் இந்த பாரத தேசத்து ஞானிகளினுடைய இயல்பு. நீங்கள் இந்த வரியில் வச்சு நம்ம தேசத்தை பார்த்தா சண்டையே வராது. கண்ணதாசன் சொல்லுவாங்க, அல்லாஹ் என்பது கங்கை நதி, இயேசு என்பது சிந்து நதி, இந்து என்பது யமுனை நதி, நதிகள் பிறப்பது பலவிடவாம், எல்லாம் இணைவது கடலே ஆகும். நமக்குள்ள மதமாச்சரியமே வேண்டாமே. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுடைய மதம் உயர்ந்தது. இப்போ அண்மையில் நான் படித்தேன், ரொம்ப வியந்து போனேன். நாகூர் சந்தனக்கூடு விழா சென்றபோது அக்ரஹாரத்து பெருமக்கள் ஆரத்தி எடுத்தார்கள். எதுக்கு? நாகூர் சந்தனக்கூடு விழா போன போது அக்ரஹாரத்து பெருமக்கள் ஆரத்தி எடுப்பதும், நாகை வேளாங்கண்ணி சப்பர விழாவிற்கு இஸ்லாமிய பெருமக்கள் மலர் தூவுவதும், விநாயகர் சதுர்த்தி பெருவிழாவில் சென்னையில் மயிலையில் இருக்கக்கூடிய ஒரு தெருவில் இருக்கின்றவர்கள் இஸ்லாமிய பெருமக்கள் நீர்மோர் பந்தலமைத்து கொடுப்பதும் வேற்றுமையில் ஒற்றுமை. இதுதான் நம் தேசம், எனது பாரதம், அமர பாரதம், உண்மை. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.